ஹலோ மக்களே, வணக்கம் வந்தனம். நான் உங்க ஆர்ஜே கிருபா. தன்னோட லைஃபோட ஆரம்ப கட்ட காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு எதனா பண்ணி சாதிக்கணும்னு ஒரு முடிவோட தான் லைஃப் ஆரம்பிச்ச ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். தம்பி, இந்த 50 ரூபாய், இனிமே இந்த பக்கம்லாம் வராத, இவெல்லாம் என்ன பண்ண போறான் இந்த முகத்தை வச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அசிங்கப்படுத்தின இந்த சொசைட்டில இப்போ இந்த சொசைட்டியே திரும்பி பார்க்குற அளவுக்கு மேலே இருக்க ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க, அவர் தான் நம்ம மணிகண்டன். மணிகண்டன் 29 செப்டம்பர் 1987 சென்னையில் பிறந்தார். மணிகண்டன் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், ஸ்க்ரீன் ரைட்டர் அண்ட் ஆக்டர். அவரோட சிறந்த ஒரு டேலண்ட்னு சொன்னால் மிமிக்ரி. அவரோட மிமிக்ரி ஸ்கில்ஸை தமிழ் படமான கோட்ல கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்தியன் 2ல விவேக் சார் அப்புறம் மனோபாலா சாருக்கும் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் நடித்த படங்கள் என்னென்னு பார்த்தா இந்தியா பாகிஸ்தான், காதலும் கடந்து போகும், 8 தோட்டாக்கள், விக்ரம் வேதா, காலா, ஜெய் பீம், குட் நைட், லவ்வர், குடும்பஸ்தன் போல நிறைய படங்கள்ல இவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸை காட்டியிருக்காரு. மணிகண்டன் அவரோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணது இதே கலக்கு போகுது யார் மேடையில தான். மிமிக்ரின்னு ஒரு டேலண்ட் இருக்குன்றத அங்கீகரிச்சதே இந்த ஷோ தான். கலக்கு போகுது யாரு சீசன் 4 தாங்க. மணிகண்டன் அவரோட கெரியர்ல ஒரு ரைட்டரா பீட்சா 2ல தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு சைடு ஆர்டிஸ்டா தொடங்கி இப்போ மெயின் ஆர்டிஸ்டா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு நம்ம மணிகண்டன். இப்போ இவரோட கடந்த காலத்தை பத்தி பார்க்க போறோம், வாங்க. மணிகண்டன் அவரோட ஏர்லி ஸ்டேஜ்ல ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. அவரோட 19வது வயசுல ஒரு ஆடிஷன்ல அவரை இவெல்லாம் என்ன பண்ண போறான் இந்த முகத்தை வச்சுட்டு அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டாங்க. மணிகண்டன் முதல்ல ஒரு டைரக்டரோட ஆடுக்காக ஒர்க் பண்ண போனாருங்க. அங்க அந்த டைரக்டர் ரொம்ப மோசமா அடிமை போல நடத்தினாரு. அப்போ ஒரு நாள் அந்த டைரக்டரோட போனை காணும். சரி, நம்ம பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தா அடிமை 1 அப்படின்னு சேவ் பண்ணிட்டாரு. அப்போவே ரொம்ப மன உடைச்சலான மணிகண்டன் அந்த இடத்த விட்டே போயிட்டாருங்க. அதே மாதிரி ஒரு துயர சம்பவம் ஒன்று அவரோட முதல் வாய்ப்புலேயே நடந்துச்சு. மணிகண்டன் அவரோட முதல் வாய்ப்புல டப்பிங்க்கு போனப்போ ஹே அப்படிங்கிற ஒரு வார்த்தை டைரக்டர் சொன்ன டோன் அவருக்கு வரல. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தா 3 ஹவருக்கு அப்புறமும் அவருக்கு அந்த டோன் வரல. அதே டைரக்டர் 50 ரூபாய் கொடுத்து, தம்பி இனிமே இந்த பக்கம்லாம் வராத அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டாங்க. அங்கேயும் மன உடைச்சலுக்கு ஆளானாரு மணிகண்டன். அப்புறம் அசோக் பில்லர்ல இருக்க ஸ்டுடியோல இருந்து கோடம்பாக்கம் வரைக்கும் 150 ரூபாய் காசுக்காக கால் கடுக்க நடந்து வந்தாரு மணிகண்டன். அதுக்கப்புறம் எப்படியா தான் லைஃப்ல மேலே வரணும், எதையா பண்ணி சாதிக்கணும் தான் ஒரு முடிவோட இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் அவரோட லைஃபே மாற தொடங்குச்சு. அவரு முதல்ல ஒரு ரைட்டரா எழுதின படம் தான் பீட்சா 2. அப்புறம் டைரக்டரா 2016ல நரை எழுத்தும் சுயசரிதம் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணாரு. இவரோட நிறைய எழுத்தும் சுயசரிதம் அப்படிங்கிற படத்துல இவரோட உண்மையான கதைகள் நிறைய காட்டியிருக்காரு. முக்கியமா அந்த 150 ரூபாய் காசுக்காக நடந்து போனதையும் காட்டியிருக்காரு. இதுதான் இவரோட லைஃப் ஸ்டோரி. இவரோட கஷ்டம் எல்லாமே இப்போ இவரோட சந்தோஷமா மாறி இருக்குன்னா அதுக்கு இவரோட சிறந்த உழைப்பும் தன்னம்பிக்கையும் தான் காரணம். இவரோட வாழ்க்கை ஒரு சாதாரண கதையா மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனும் இருந்துட்டு வராரு நம்ம மணிகண்டன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிளிப்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைனிங் ஆஃப், உங்க ஆர்ஜே கிருபா.